பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 5 verse 22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்திலே அநேக காரியங்களை நமக்காக சொல்லியிருக்கிறார். அதில் இந்த நாளுக்கான குறிப்பான வார்த்தை என்னென்னா, 2 காரியங்கள் நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்று அவர் சொல்லுகிறார். அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். நீங்கள் உபவாசம் பண்ணும்போது முகத்தை வாடலாம் வைக்காதீங்க. நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணும்போது அதை தான் பிதா பார்க்குறாரு, வெளியரங்கமாக செய்கிறதெல்லாம் அவருக்கு பிடித்தம் கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்க, ஆவியில் எளிமையாக இருங்க, இவைகளை எல்லாம் அவர் சொல்லிட்டு வரும்போது, இவைகளெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரே ஒழிய இவைகளெல்லாம் உங்களை எரி நரகத்துக்கு பாத்திரவான்களாக்கும் என்று சொல்லவில்லை. ஆனால் இதில் 2 காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்குற ரேமா அதுதான். 2 காரியங்களுக்கு உங்களை ஜாக்கிரதையாக உங்களை தப்புவித்து காத்துக்கொள்ளுங்கள். ஒன்று கோபம், ஆங்கர், ராத். இந்த பகுதி சொல்லுகிறது, நீங்கள் நியாயமில்லாமல் கோபப்படுவீர்களே ஆனால் அந்த கோபம் உங்களை எரி நரகத்துக்கு கொண்டு செல்லும். 2வது சொல்லுகிறார் 28ஆம் வசனத்தில், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அந்த ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அதனால் என்ன நடக்குமா? அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, உன் கண் இடறல் உண்டாக்கினபடியினால் அந்த கண்ணோடு நீ இருந்துகிட்டே இருப்பினா நீ எரிநரகத்துக்கு பாத்திரவானாயிருப்பாய். அப்போ இந்த 2 காரியம், ஆங்கர், ராத் அண்ட் தென் லஸ்ட், இச்சை. கோபத்துக்கும் இச்சைக்கும் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுப்போம். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்கள். என் கண்கள், என் மாம்சம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு 24 மணி நேரத்தில் நான் அதை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவரே என் கண்களுக்கும் என் மாம்சத்துக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. கேளுங்க இந்த காலை வேளையில். 2வது, எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை காத்துக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட ஒரு சாந்தமுள்ள ஆவியை கேளுங்க. இது 2ம் இந்த உலகத்திலும் நம்மை அழித்து விடுகிறது, பிற்பாடு பரலோகத்தையும் தடுத்து விடுகிறது. இந்த நாளில் அது 2க்கும் எதிராக போராடி ஜெயம் எடுப்போம். சவுல் கோபத்தின் அடையாளம். நடந்தது என்ன? தற்கொலை. அவன் வாழ்க்கையே 38 ஆண்டுகள் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. கோபத்தின் உச்சகட்டம், இச்சையின் உச்சகட்டம். சிம்சோன் 40 ஆண்டுகள் நியாயம் விசாரிக்க வேண்டியவன் 20 ஆண்டுகளில் தன் வாழ்க்கையை முடித்து கொண்டான். இவர்கள் 2 பேரின் மீதும் தேவத்திட்டம் பெரியது. இந்த காலவேளையில் சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், கோபத்தை நெகிழ்ந்து விடுங்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, உலகமே சொல்லுது. மூடனுக்கு, கோபக்காரனுக்கு தோழனாகாதே. மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இவைகள் எல்லாம் வேத எச்சரிப்புகள். இல்லை பாஸ்டர், என்னால் அதை மேற்கொள்ள முடியல. சிஸ்டர், பிரதர், அட்லீஸ்ட் ஒரு உபவாசம் போட்டு நீங்கள் இந்த ஆண்டில் ஜெயம் எடுங்க. ஏன்? கோபத்தினாலே வேலையை இழந்தவர்கள் உண்டு, குடும்பத்தை இழந்தவர்கள் உண்டு, படிப்பை இழந்தவர்கள் உண்டு, நல்ல வருமானத்தை இழந்தவர்கள் உண்டு. இந்த நாளில் நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. இச்சையினாலே தங்கள் நல்ல குடும்ப வாழ்க்கையை இழந்தவர்கள் உண்டு, உறவுகளை இழந்தவர்கள் உண்டு. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள்.
கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆங்கர் அண்ட் லஸ்ட் இரண்டுக்கும் எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்ன அநேக வார்த்தைகளிலே இந்த இரண்டு முக்கியமான காரியங்களிலே இன்றைக்கு நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ராத் அண்ட் லஸ்ட், கோபத்தையும் இச்சையையும் நம்முடைய பிள்ளைகள் ஜெயிக்கட்டும். இவர்களுக்கென்று வைத்திருக்கிற மகா பெரிய திட்டத்தை என் தேவன் செயல்படுத்துவீராக. அதற்கு தடையான அந்த ரெண்டும் இந்த நாளிலே அழிவதாக, ஒழிக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகள் இதிலே ஜெயம் எடுத்து சாட்சிகளாய் நிற்கட்டும். குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே இவர்கள் மேற்கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகல்வதாக. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.